ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போன் நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேபி கார்னை நான் காட்டியிருக்க மாதிரியே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடயே ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சமாக தொளிச்சு சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. நல்லா கைகளால் நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஊறணும். பேபிக்கான பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத பொரித்து எடுக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 2 பக்கம் நல்லா வெந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறமா பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் வேகட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பேபிகார்ன், அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். கீழேருந்து மேலே நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி எடுத்தா அவ்வளோதான். என்னோட ஸ்டைலில் சூப்பரான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.